ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான சென்டென்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் லைக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, முற்றிலும் இல்லை. முற்றிலும் இல்லை. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? முற்றிலும் இல்லை. அப்சல்யூட்லி நாட். அப்சல்யூட்லி நாட். முற்றிலும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, என்ஜாய் யுவர் செல்ஃப். என்ஜாய் யுவர் செல்ஃப். சந்தோஷமாக இருங்கள். நெக்ஸ்ட் ஒன், கை கொடுங்கள். கை கொடுங்கள். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கை கொடுங்கள். கிவ் மீ எ ஹேண்ட். கிவ் மீ எ ஹேண்ட். கை கொடுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்களின் மின்னஞ்சல் முகவரி என்ன? உங்களின் மின்னஞ்சல் முகவரி என்ன? நம்ம யாரையாவது மீட் பண்ணால் நம்ம கேட்போம் இல்லையா, உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். உங்களின் மின்னஞ்சல் முகவரி என்ன? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் இமெயில் அட்ரஸ்? வாட்ஸ் யுவர் இமெயில் அட்ரஸ்? நெக்ஸ்ட் ஒன், உங்களின் வேலை என்ன? உங்களின் வேலை என்ன? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா பேச்சு வழக்கில். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் ஜாப்? வாட்ஸ் யுவர் ஜாப்? உங்களின் வேலை என்ன? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் தொலைபேசி எண் என்ன? உங்கள் தொலைபேசி எண் என்ன? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர்? வாட்ஸ் யுவர் ஃபோன் நம்பர்? உங்கள் தொலைபேசி எண் என்ன? நெக்ஸ்ட் ஒன், என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வாட்ஸ் கோயிங் ஆன்? வாட்ஸ் கோயிங் ஆன்? என்ன நடக்கிறது? நெக்ஸ்ட் ஒன், என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? நீ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்னாய்? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? உங்களுக்கு என்ன தேவை? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ வாண்ட் டு டூ? வாட் டு யூ வாண்ட் டு டூ? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், வானிலை எப்படி இருக்கிறது? வானிலை எப்படி இருக்கிறது? நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, வானிலை எப்படி இருக்கிறது? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட்ஸ் த வெதர் லைக்? வாட்ஸ் த வெதர் லைக்? வானிலை எப்படி இருக்கிறது? நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுது எனக்கு புரிகிறது. இப்பொழுது எனக்கு புரிகிறது. ஒரு விஷயம் ரொம்ப லேட்டாக தான் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஸோ எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். எனக்கு இப்பொழுது புரிகிறது. நெக்ஸ்ட் ஒன், எனது மின்னஞ்சலை பெற்றீர்களா? எனது மின்னஞ்சலை பெற்றீர்களா? அல்லது எனது மின்னஞ்சல் முகவரியை பெற்றீர்களா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ கெட் மை இமெயில்? டிட் யூ கெட் மை இமெயில்? நெக்ஸ்ட் ஒன்,
நான் எனது அறையை சுத்தம் செய்கிறேன். நான் எனது அறையை சுத்தம் செய்கிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் கிளீனிங் மை ரூம். ஐ எம் கிளீனிங் மை ரூம். நான் எனது அறையை சுத்தம் செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். இது மிகவும் விலை உயர்ந்ததல்ல. இது மிகவும் விலை உயர்ந்ததல்ல. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். இது மிகவும் விலை உயர்ந்ததல்ல. நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் போக வேண்டும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ நீட் டு கோ. யூ நீட் டு கோ. நீங்கள் செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். உன்னை பற்றி என்ன. உன்னை பற்றி என்ன. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் உன்னை பற்றி என்ன. வாட் அபவுட் யூ. வாட் அபவுட் யூ. உன்னை பற்றி என்ன. நெக்ஸ்ட் ஒன். அது நன்றாக இருக்கிறது. அது நன்றாக இருக்கிறது. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் லுக் கிரேட். தட் லுக்ஸ் கிரேட். அது நன்றாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். சத்தமாக படி. சத்தமாக படி. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரீட் அலவுட். ரீட் அலவுட். சத்தமாக படி. நெக்ஸ்ட் ஒன். நான் செல்லலாமா. நான் செல்லலாமா. அல்லது நம்ம பேச்சு வழக்கில் நான் போகலாமா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. கேன் ஐ கோ. நான் செல்லலாமா. நெக்ஸ்ட் ஒன். சத்தமாக பேசு. சத்தமாக பேசு. ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் லவுட்லி. சத்தமாக பேசு. நெக்ஸ்ட் ஒன். என்ன சமைக்க வேண்டும். என்ன சமைக்க வேண்டும். வாட் டு குக். வாட் டு குக். என்ன சமைக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry. டோன்ட் worry. கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். அதிக தூரம் செல்ல வேண்டாம். அதிக தூரம் செல்ல வேண்டாம். டோன்ட் கோ டூ ஃபார். டோன்ட் கோ டூ ஃபார். அதிக தூரம் செல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன். அது விரைவில் வந்துவிடும். அது விரைவில் வந்துவிடும். இட் வில் அரைவ் ஷார்ட்லி. இட் வில் அரைவ் ஷார்ட்லி. அது விரைவில் வந்துவிடும். நெக்ஸ்ட் ஒன். நான் கவலைப்படவில்லை. நான் கவலைப்படவில்லை. இதை எப்படி சொல்லலாம் நான் கவலைப்படவில்லை. ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். நான் கவலைப்படவில்லை. நெக்ஸ்ட் ஒன். அது சரியில்லை. அது சரியில்லை. தட்ஸ் நாட் ரைட். தட்ஸ் நாட் ரைட். அது சரியில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா சென்டென்ஸையுமே நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக இங்கிலீஷில் சூப்பராக பேச முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.